இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நம்முடைய தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு 4 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கு. ஒவ்வொரு பாஜக RSS தலைவர்களாக தமிழ்நாட்டில் படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தர்மேந்திர பிரதான் வருகிறார், அடுத்ததாக அமித்ஷா வரவிருக்கிறார், அடுத்ததாக மோடி வரவிருக்கிறார். இவர்களுடைய திட்டம் என்ன என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். இப்போ தர்மேந்திர பிரதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறார். வந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றுவதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எவ்வளவு அந்த வார்த்தையை பாருங்க. இங்கே விளக்கேற்றுவதற்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா முருகன் கோயிலில்? கிடையாது. ஆனால் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தர்மேந்திர பிரதான்ல இருந்து முருகன்ல இருந்து எல்லாருமே பேசிகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து விளக்கேற்றுவதற்கு கூட தமிழ்நாட்டில் அனுமதி இல்லை என்கிற ஒரு திட்டத்தை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த தர்மேந்திர பிரதான் இப்படி சொல்லியிருக்கார் இல்லையா, அவர்கிட்ட தமிழ்நாட்டு மக்கள் உடனடியாக கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? எங்கள் தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிப்பதற்கு மோடியும் RSSும் சேர்ந்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை ஒன்று இருக்கிறது அல்லவா, அதை ஏற்றுக்கிட்டாதான் தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு பணம் கொடுப்பேன்னு எங்கள் வரி பணத்தையே கொடுக்காம இருக்கிறியே, நீ இப்படி பேசுறியே அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க. கூடுதலாக தமிழ்நாட்டு மக்கள் என்ன கேட்குறாங்க? 11,000 கோடி மதிப்பிலான மெட்ரோ ப்ராஜெக்ட் இல்லையா, இந்த மெட்ரோ ப்ராஜெக்டை மக்கள் தொகையை காரணம் காட்டி மதுரைக்கு கொடுக்காம விட்டது யாரு? நீங்கள் தானே. நீங்கள் இங்கே பேசலாமா அப்படின்னு கேட்குறீங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் இன்னமும் வச்சிருக்கிறார் அந்த ஒத்த செங்கல் இல்லையா, எய்ம்ஸ்ன்னு சொல்லி வடை சுட்டுட்டு இருக்கிறீங்களே, இதை பற்றி ஒரு வார்த்தை பேச முடியுமா? இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தர்மேந்திர பிரதானை பார்த்து கேட்குறாங்க. சரி, தர்மேந்திர பிரதான் பேசுனதான் தெரியும், தமிழ்நாட்டு மக்கள் கிழின்னு கிழிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம், சரியா, அதாவது CPIM என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய கலை இலக்கிய அமைப்பு, அவர்கள் சமீபத்தில் மதுரையை மதவெறி கூடாரமாக மாற்றக்கூடாது என்பதற்காக ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அதில் மதுக்கூர் ராமலிங்கம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. அதைத்தான் RSSற்கும் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் அவர் என்ன சொல்கிறார்னா, தமிழ் கடவுளாக போற்றப்படக்கூடிய முருகன் ஆண்டி கோலத்தில் வேண்டுமானாலும் நிற்கலாம், ஆனால் ஒருபோதும் RSSனுடைய அரை ட்ரௌசரை அவர் போட மாட்டார் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போது நான் ஒரு சில செய்திகளை RSSகாரர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. நான் சமீபத்தில் மதுரையில் ஒரு 4 நாட்கள் சென்றிருந்தேன். அப்போது ஏராளமாக இந்த ஆட்டோவில் பயணம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போ ஒவ்வொரு ஆட்டோக்காரங்கள்ட்டையுமே இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன். பேசும்போது எல்லாருமே சொல்கிறாங்க, RSS என்பது மிகப்பெரிய கொடியது, அவர்கள் மதுரையை கலவர பூமியாக்க முயற்சி செய்கிறார்கள், அங்கே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இந்து முஸ்லீம் பிரச்சனையை அதை மாற்றுறதுக்கு இவன் முயற்சி பண்ணுறான். 15 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் செல்லூர்னு ஒரு இடம், அந்த இடத்துல இந்து கோயிலை இடிப்பதற்கான ஒரு செயல் நடக்கும்போது அதை முதலாக தடுத்தவர்கள் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தான். அதை நாங்கள் மறக்க மாட்டோம், நாங்கள் அந்த மாதிரி தான் இங்கே பழகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒரு ஆட்டோ டிரைவர் எங்கிட்ட பேசுகிறார். அவர் கூடுதலாக அடுத்ததாக சொல்கிறார், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, எடப்பாடி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறார், ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நான் எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் தான் சொல்லணும், எடப்பாடி ஏன் பேசலை அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை அமித்ஷாட்ட கேட்டுட்டு தான், இல்லை அமித்ஷா சொன்னாதா, இல்லை மோடி சொன்னாதா, இல்லை RSS சொன்னாதான் எடப்பாடி பேசுவாரா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இதை பற்றி அவர் பேச மாட்டேங்கிறார் அப்படிங்கிறதே அவர் கோபமாக சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. எப்போவுமே கடந்த காலங்களில் பார்க்குறோம், மதுரையில் ஒரு 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது, அதில் ஒரு 6 திமுக வின் பண்ணும், ஒரு 4 அதிமுக வின் பண்ணும், இப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த முறை 10 இடங்களையும் திமுக தான் வெற்றி பெறும். ஏன்னா திருப்பரங்குன்றம் தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகம் முதல்வர் ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பெரும்பாலான ஆட்டோ டிரைவர்கள் எங்கிட்ட பேசியிருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்குது, சரியா? இப்போது இது ஒரு விஷயம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தர்மேந்திர பிரதான் தொடர்ந்து ஒரு செய்தியை RSSகாரர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், விளக்கேற்றுவதற்கு அனுமதி இல்லை, அனுமதி இல்லை, அனுமதி இல்லை அப்படின்னு. தமிழ்நாட்டில் இப்படி பேசுவதற்கான திட்டம் என்ன? ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா, அவன் இங்கே வந்தான். அவன் மதுரையில் வந்ததுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக சொன்னான், இவன் இங்கே வர்றது அப்படிங்கிறதே ஒருபோதும் சாமி கும்பிடுறதுக்காக இல்லை, இவன் வர்றது அப்படிங்கிறது இங்கே பிரச்சனையை உருவாக்குறதுக்கு தான். இந்துக்கள் அங்கே செல்றது சாமி கும்பிட்றதுக்காக, ஆனால் RSSகாரன் வர்றது ஒருபோதும் சாமி கும்பிட்றதுக்காக இல்லை அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொன்னதை நம்ம கேட்டோம். ஒன்றும் இல்லைங்க, மதுரையினுடைய வரலாறு என்ன நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். திருப்பரங்குன்றம் தர்காவிற்கு
இந்து மக்கள் செல்வது என்பது வழக்கமான ஒன்று. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பழனி மலைக்கு முஸ்லீம் மக்கள் காணிக்கை செலுத்துவது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். மொஹரம் அன்னைக்கு இந்துக்களும் முஸ்லீம்களும் இணைந்து தீ மிதிப்பது என்பது மதுரையினுடைய நீண்டகால மரபு. அப்படிப்பட்ட மண் அது. அந்த மண்ணில் வந்துக்கிட்டு இப்படி ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு திட்டம் போடுகிறார்கள் அப்படிங்கிறத தெளிவாக மக்கள் சொல்கிறார்கள். அவர்களெல்லாம் டெய்லி மிகப்பெரிய அரசியலோடு இருக்கக்கூடியவர்களெல்லாம் அல்ல, சரியா? சாதாரண உழைக்கக்கூடிய மக்கள். ஆனால் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் பாஜக என்பது மிகப்பெரிய ஆபத்து. அதை நாங்கள் மதுரையில் அவருக்கு அரங்கேற்றுவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நாங்கள் முறியடித்தம் பார்த்தீர்களா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. உண்மையிலேயே மதுரை மக்களை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக, தமிழனாக என்னை நான் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா மதவெறி அரசியலோடு களம் காணவிருக்கிற, பிரிவினைவாத அரசியலோடு களம் காணவிருக்கிற இந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல்களுடைய சதித்திட்டத்தை ஒற்றுமையாக நின்று முறியடிக்கிறோம் இல்லையா நம்ம? அதுதான் ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அதை நான் தொடர்ந்து கடந்த 10 வருடங்களாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா? ஏராளமான பெருமை இருக்குது, தமிழருக்கு ஏராளமான பெருமை இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் முதன்மையான பெருமை என்பது ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தை வேறறுக்கக்கூடிய மண்ணாக தமிழ்நாடு இருக்கிறது, இருக்கும். இந்தியாவிற்கே வழிகாட்டியாக அந்த மாநிலம் இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருவதுதான் தமிழ்நாட்டினுடைய தற்போதைய மிகப்பெரிய பெருமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இவங்க திட்டங்கள் எல்லாம் இங்கே எடுபட போகிறதில்ல. அந்த மதுரையில் மக்கள் சொன்ன மாதிரி இந்த தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நிச்சயமாக 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே வெற்றி பெறும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.